இன்வாய்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் பே பண்ணாருன்னா ஏஆர் ரிசிப்ட். வந்து ஒரு ஓடிசி ஓட சிம்பிள் ஃப்ளோ. சேல் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகி ஏஆர் ரிசிப்ட்ல வந்து முடியுது. சேல் ஆர்டர்ல நோ என்ட்ரி. இதுல வந்து எந்த அக்கௌண்டிங் இம்பாக்டும் இல்லை. இதுல அக்கௌண்டிங் இம்பாக்ட் இருக்கு. இல்ல எல்லாத்துலயுமே அக்கௌண்டிங் இம்பாக்ட். ஓகேவா? இதுல இப்ப நம்மளுக்கு ரிசீவபிள்ஸ்னா என்ன, ரெவென்யூனா என்னன்னு தெரியணும். ரிசீவபிள்ஸ், ரெவென்யூ. இப்ப நீங்க இப்ப இந்த மேனுஃபேக்சர் பண்ண காரை வந்து நம்ம 50 lakhsக்கு வித்திருக்கோம். ஓகேவா? இப்ப இதுதான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இந்த 50 lakhsல வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 40 lakhs. அதாவது நம்ம இதை தயாரிக்கிறதுக்கு 40 லட்சம் ஆச்சு மொத்தமா. ஓகேவா? இப்ப நம்ம விற்கிறது ஆனா 50 lakhs அப்படின்னா 50 lakhs வந்து நம்மளோட ரிசீவபிள்ஸ். சாரி, 50 lakhs வந்து நம்மளோட ரிசீவபிள்ஸ். ரெவென்யூ வந்து 10 lakhs. கேஷ் ஆர் பேங்க் வந்து 40 lakhs. வா. ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா ரிசீவபிள்ஸ்க்கும் ரெவென்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ, ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம டோட்டலா கலெக்ட் பண்றது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல வந்து ஏஆரோட செட்டப்ஸ் இதெல்லாம்: ரிசீவபிள்ஸ் சிஸ்டம் ஆப்ஷன், டிரான்சாக்ஷன் டைப்ஸ், டிரான்சாக்ஷன் சோர்ஸ், ஆட்டோ அக்கௌண்டிங் சிஸ்டம், ஸ்டேட்மெண்ட் சைக்கிள், கலெக்டர், இது எல்லாமே ஏஆரோட பேசிக் செட்டப்ஸ். ஏஆரோட ரோல்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜர், கஸ்டமர், இது ரெண்டு தான் ஏஆரோட ரோல்ஸ். ஓகேவா? வந்து சிஸ்டம்குள்ள திரும்ப பாஸ்வேர்டு ஏதாவது மாறிடுச்சா தெரியுமா? செகண்ட் ஒன் யூஸ் பண்றீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா? செகண்ட் ஒன் யூஸ் பண்ணி பாருங்க. செகண்ட் நோக்காது. ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் ஏஆரோட ரோல்ஸ் இதுல இருக்கான். ரோல்ஸ் நம்மளுக்கு கடைசியில தான் தேவை டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு. செட்டப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிசீவபிள்ஸ் சிஸ்டம் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டேனா? மேனேஜ் ரிசீவபிள்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா?
மேனேஜ் ரிசீவபிள்ஸ் சிஸ்டம் ஆப்ஷன். நம்மளோட லெட்ஜர் வந்து ஹெல்த் கேர் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட். தெரியுதா? கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் செட்டப் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து பில்லிங் பார்ட்டுக்கும் ரெவன்யூ பார்ட்டுக்கும், அதாவது நம்ம எப்படி பில் பண்ண போகிறோம், எப்படி ரெவன்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் அதுக்கு. செகண்ட் பார்ட் வந்து கேஷ் கலெக்ஷன் பண்ணுறோம்ல, கேஷ் ப்ராசஸிங் பண்ணுறோம்ல, அதோடது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே எந்த பியூ எந்த லெட்ஜர்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் அமௌண்ட்னா இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது, ஓகே, ஏஜிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏஜிங்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம், டிஃப்ரெண்ட் பீரியட்ல 0 to 60 0 to 90 டேஸ்ல வந்து எவ்வளோ அந்த மாதிரி பார்ப்போம்ல. இப்போ இதுல வந்து இதுதான் அந்த ஸ்பிளிட் அமௌண்ட் 2500 இருக்குல்ல. ஓகே. 0 to 90ல 2500, அதுக்கப்புறம் 90 to 180ல 2500 to 5000 அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். இந்த ஏஜிங்காக இந்த செட்டப். டேஸ் இன் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷனுக்கு 60 days. அது வந்து இங்கே கொடுக்கும். பிரிண்ட் ரெமிட் டு அட்ரஸ், பிரிண்ட் ஹோம் கண்ட்ரி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் போடுறோம்னா அதை பிரிண்ட் எடுப்போம்ல. ஆமாம். ஸோ அதை பிரிண்ட் எடுக்கும் போது ரெமிட் டு அட்ரஸ்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் கஸ்டமர் சைடில். நம்மளோட ரெமிட் நம்ம அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க காசு தரானா நம்ம அக்கௌண்ட் போட்டு அனுப்புவோம்ல, இதுதான் என் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு. நீ யாருக்கு ரெமிட் பண்ண போற? சப்போஸ் வந்து ஏபிசி ஐஎன்சினா இன்வாய்ஸ்ல வந்து 50 lakhsனு இருக்கும். கைண்ட்லி ரெமிட் டு ஏபிசி கரண்ட் அக்கௌண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா 123. இந்த ரெமிட் டு அட்ரஸை வந்து இங்க பிரிண்ட் இதுல டிஃபைன் பண்ணுவோம் இந்த செட்டப்ல. அதை வந்து பிரிண்ட் பண்ணுமா, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இன்வாய்ஸ்ல. நீங்க இந்த ரெமிட் அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணலனா இது வந்து யூஸ் ஆகாது. அந்த ரெமிட் அட்ரஸ் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான். பிரிண்ட் ஹோம் கண்ட்ரி, அதாவது நம்மளோட கண்ட்ரி வந்து யூஎஸ், அது இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரூல் செட் இது வந்து எப்பவுமே ப்ரோ ரேட் ஆல்ல தான் வைப்போம். அப்படின்னா இப்போ வந்து நம்ம லைன் டைப் இருக்குல்ல, அதாவது இன்வாய்ஸ்ல வந்து லைன் டைப் இருக்கும். என்னென்ன லைன் இருக்கு? லைனு டாக்ஸ் இருக்குல்ல, என்னென்ன இருக்குன்னு காட்டு. லைன் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் லைனு அசோசியேட் டாக்ஸ். ஸோ இப்போ லைன்னா இப்போ நம்ம என்ன அமௌண்ட் என்டர் பண்றோமோ டாக்ஸ் வந்து அதுக்கு ப்ரோரேட் பேசிஸ்ல கரெக்டா கால்குலேட் ஆகும். அதுக்கு தான் ப்ரோரேட் ஆல். லைனு ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகும். ஹலோ, சொல்லுங்க, பார்த்துட்டேன். அதுதான் டிஃபரன்ஸ்.
எப்பவுமே இது ஆனால் ப்ரோ ரேட் ஆல் தான் இருக்கணும். நம்ம எந்த லைன் எத்தனை லைன் என்டர் பண்ணாலும் அத்தனை லைனுக்கும் தனித்தனியாக டேக்ஸ் கால்குலேட் ஆகணும். ஓகேவா? ஸோ இது டிஃபால்ட்டாக அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ரிசிப்ட் எதாவது கிரியேட் பண்ண போறீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும் சிஸ்டமில். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் இப்போ சம் கஸ்டமர்ஸ் வந்து கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. நான் சொன்னல சப்ளையர் பேங்க் அக்கௌண்ட்ஸை நீங்கள் லோட் பண்ணுவீங்கன்னு, அந்த மாதிரி கஸ்டமருக்கும் வந்து கஸ்டமர் ஃபைல கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் லோட் பண்ணும்போது கஸ்டமரோட பேங்க் இன்ஃபர்மேஷனும் தரான். அதில் வந்து கிரெடிட் கார்டு இருக்குன்னா அந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டையும் நீங்கள் லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். டேக்ஸ் அக்கௌண்ட்டு, டேக்ஸோட ஜிஎல் கோடு, ரியலைஸ்டு கெயினோட ஜிஎல் கோடு, கிராஸ் கரன்சி ரவுண்டிங் அக்கௌண்ட், ரியலைஸ்டு கெயின் அக்கௌண்ட், டேஸ் பேர் போஸ்டிங் சைக்கிள். ஒரு இன்வாய்ஸை வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணலாம், 40 டேஸ் கழிச்சு போஸ்ட் பண்ணுறாங்க போஸ்டிங் சைக்கிள். பிரிண்ட் ஆஃப் டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷனில் டோட்டல் டேக்ஸா இது வந்து அந்தந்த ரீஜனை பொறுத்து. பட் ஆனால் காமனாக வந்து டோட்டல் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு முக்கியமான செட்டப்னா எதுனா, இதில் என்னென்னமோ கான்ஃபிகர் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப எப்பவுமே யூஸ் பண்ணுறது எதுனா அலோ டிரான்சாக்ஷன் டெலிஷன். நீங்கள் ஏபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வாய்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, கேன்சல் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இன்னும் டவுட் ப்ரோ, நீங்க ரியலைஸ்டு கெயின் அக்கௌண்ட் இந்த இது சொல்றீங்களா, போஸ்டிங் இன்வாய்ஸ் போஸ்டிங் ஆஃப்டர் 40 டேஸ்ன்ட்டு, அது வந்து இன்வாய்ஸ் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன உடனே போஸ்ட் பண்றதா இல்ல எப்படி? இல்ல இத வந்து அந்த ஸ்டேட்மென்ட்ல ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகே. இன்வாய்ஸ் நீங்க கிரியேட் அக்கவுண்டிங் கொடுத்தாலே போஸ்ட் ஆயிடும். நம்ம சில ஸ்டேட்மென்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுவோம்ல, கஸ்டமர் ஸ்டேட்மென்ட்ஸ், ஏஜிங் அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஓகே. இந்த அலோ அது இப்ப இந்த ரியலைஸ்டு இதெல்லாம் வந்து நம்ம கிளையன்ட் கிட்ட வாங்கி நம்ம இங்க அப்படியே செட்டப் பண்ணிடுவோம். ஓகே. இல்ல ஜிஎல்ஏ ஸ்டார்டிங்ல செட்டப் பண்றதுதானே? ஆமா. ஜிஎல்ல நம்ம கிட்ட அக்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்கல, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்கல, அதுல இதெல்லாம் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏபியில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, கேன்சல் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் ஏஆரில் வந்து நீங்கள் இந்த அலோ டிரான்சாக்ஷன் டெலிஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இன்வாய்ஸை டெலீட்டே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரீஜனை பொறுத்து தான் இந்த டிரான்சாக்ஷன் டெலிஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, யூரோப் கண்ட்ரிஸில் என்னன்னா நீ இன்வாய்ஸ் தப்பாக போட்டாலுமே வந்து அவங்க கேன்சல் டெலீட் பண்ண மாட்டாங்க. அந்த இன்வாய்ஸை வந்து வாய்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களோட டேக்ஸ் அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, எப்படி சொல்றது, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் உங்கள் பிளேஸ்லேருந்து கஸ்டமருக்கு அனுப்புறீங்கன்னா ஜிஎஸ்டியும் அதே தான் கிட்டத்தட்ட. அவனுங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த பொருளை வந்து அவங்க கம்பெனிலேருந்து வெளியே போகும்போது ஒரு பார்கோட்ல ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே. அது டைரக்டா கவர்மெண்டோட போர்ட்டல்ல போய் அப்லோட் ஆயிடும். சைனாலையும் அப்படிதான். நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜிஎஸ்டியில் வந்து நம்ம தான் ஃபைல் பண்ணோம் ரிட்டர்னை ஒன்றும் ஒரு டேட்டா அவுட்புட்டும், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்குன்னு. பட் சைனாவில் வந்து எப்படின்னா நம்மளோட பிளேஸ்லேருந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகும்போதே ஒரு பார்கோட்ல அந்த பார்கோட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த பார்கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணானா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து கவர்மெண்டோட போர்ட்டலில் போய் அப்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்வாய்ஸை டெலீட் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து அந்த பர்ச் பண்ணுவோம்ல ஆட்டோ, அதாவது நான் சொன்னேன்ல நம்ம டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோ இன்வாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். அது ரன் பண்ண உடனே தான் ஏஆர் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது பர்ஜ் இன்டர்ஃபேஸ் டேபிள்ஸ் எனேபிள் பண்ணோம்னா அது இது பர்ஜ்னா ஆக்சுவலாக வந்து அது ரீப்ராசஸ் பண்ணுறது தானே, டெலீட் ஆகாது தானே அந்த லைனு.
எனக்கு அந்த பர்ஜ் மீனிங் மட்டும் புரிய மாட்டேங்குது. எப்பவுமே டெக்னிக்கல் கிட்ட தான் கேட்கணும். பர்ஜ் இல்ல ஹலோ ஜெயபாதிகா, நேத்து தான் நீங்க இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே பர்ஜ் இன்வாய்ஸ். அதுதான் ஜி. பர்ஜ் இன்வாய்ஸ்னா என்னன்னா, இப்ப இன்டர்ஃபேஸ்ல ஒரு இன்வாய்ஸ் இருக்கு சரியா? இதை நான் ரன் பண்ணனா அந்த டேட்டா வந்து இன்டர்ஃபேஸ்ல இருந்து போயிடும். நான் திரும்ப வந்து அந்த ரெக்கார்டை ரீப்ராசஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இல்ல டெலீட் தான. அதுதான் ஜி. டெலீட் ஆயிடும் ப்ரோ. அதுதான் சொல்றேன். இப்ப இன்டர்ஃபேஸ்ல எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு, அது வந்து தப்பு. அது வந்து தப்பா இருக்கதால தான் வந்து நம்மளோட ஏஆருக்கும் ஏபிக்கும் வராம இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் சைட் வந்து சிஸ்டம்ல கிரியேட் ஆயிருக்கிறது வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். வந்து ஏபிசி சைட் வந்து சென்னை. இப்போ நீங்க சென்ட் பண்ணிருக்க டேட்டால வந்து இதுதான் இருக்கு. சிஸ்டம்ல நான் ஒரு சப்ளையர் சைட் வச்சிருக்கேன்ல, அது வந்து ஏபிசி சைட் வந்து சென்னை 1. பட் ஆனால் நீங்கள் வந்து சென்னைன்னு பாஸ் பண்ணதால இதுக்கு வந்து ஏபி இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகாமல் இன்டர்ஃபேஸில் ஸ்டக் ஆகி நிற்கும். சிஸ்டம் இன்டர்ஃபேஸில் என்ன சொல்லும்? சென்னை சைட் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லும். கரெக்டா? புரியுதா? கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வந்து இன்டர்ஃபேஸில் வந்து பர்ச் பண்ணனா இன்டர்ஃபேஸில் அந்த ரெக்கார்டு டெலீட் ஆகிடும். நான் திரும்ப வந்து சைட்டில் வந்து சென்னை 1 அப்டேட் பண்ணி நான் புஷ் பண்ணேன்னா ஏபிக்குள்ளே வந்துடும். கரெக்டா? அதுக்கு தானே போச்சு. இல்ல ப்ரோ, அதுதான் இப்ப ஆக்சுவலா என்னன்னா, நம்ம லோட் பண்ற டேட்டா எல்லாமே இன்டர்ஃபேஸ் டேபிள்ல தான் அது எரரும் இருக்கும், ப்ராசஸ்டான டேட்டாஸும் இருக்கு. சோ எரர் டேட்டா வந்து அதுலயே நம்ம இப்ப ஏபி இன்வாய்ஸ் லெவல்ல வந்து கரெக்ட் இம்போர்ட் எரர்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா அந்த ஏபிஎஃப்டிஐல கனெக்ட் ஆகும். சோ நம்ம அந்த ஒரு ஷீட், நமக்கு ஒரு எக்ஸல் ஷீட் இன்வாய்ஸ்ல எரர் ஆச்சோ அது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம அந்த லெவல்ல அதை கரெக்ட் பண்ணி திருப்பி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனா ப்ராசஸ்டான ரெக்கார்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஏபி இன்வாய்ஸ் இன்டர்ஃபேஸ்ல ஒன்ஸ் இன்வாய்ஸ் டேபிளுக்கு மூவ் ஆனாலும் இன்டர்ஃபேஸ் டேபிள்ல இருக்கும். சோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து இந்த பர்ஜ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நாங்க இப்ப ஏபி இன்வாய்ஸ்க்கு வந்து இப்போ நாங்க ரீசன்ட்டா ஒரு ரிப்போர்ட் அதுக்கு தான் பண்ணோம். ஓகே. ப்ராசஸ் ஆனது இன்டர்ஃபேஸ்ல இருக்குமா? ஆமா ப்ராசஸ்ட்னு இருக்கும். ஆமா, அதோட ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸ்ட்னு இருக்கும். ஓகே. சோ அதே நேம் அதே டேட்டால வந்து இன்னொரு டேட்டா அம்ச்சா ப்ராசஸ் ஆகாது. சோ நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்ப பர்ச் பண்ணிட்டு திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா கரெக்ட். டூப்ளிகேட் இன்வாய்ஸ். ஓகே. சோ இப்போ இதே டேட்டா வந்து நான் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டெஸ்டிங்க்கு நான் திரும்ப அதே டேட்டா அனுப்பும்போது இன்டர்ஃபேஸ்ல ஸ்டக் ஆயிடும். ஆல்ரெடி டேட்டா எக்ஸிஸ்ட் காட்டும். சோ நம்ம அதை பர்ச் பண்ணிட்டோம்னா ப்ராசஸ் ஆனது போயிடும். ஆமா கரெக்ட். ஓகே. இப்போ எங்களுக்கு யூசர் ரெக்வெஸ்ட் கொடுத்தது என்னன்னா, லாஸ்ட் ஓல்டர் தென் 3 months முன்னாடி இருக்கிற ஃபுல்லா ப்ராசஸ்டான டேட்டா எல்லாமே வந்து பர்ச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இஎஸ்எஸ் லெவல்ல அதுக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி தனியாக இது பண்ணி இதுக்கு ஒரு தனியாக கண்டிஷன் எழுதி இந்த மாதிரி பர்ச்சிங் பண்ணோம். ஸ்டாண்டர்டாவே அந்த பர்ச் ப்ரோக்ராம்ல பாராமீட்டர் இருக்குல்ல? ஸ்டாண்டர்டா இருக்கு. பட் இதுல வந்து என்ன, எங்க ப்ராஜெக்ட்ல வந்து தனியா உங்க ஆப் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க ரிப்போர்ட்ஸை. ஓகே. மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவங்க கண்டிஷன் கேட்டிருந்தது என்ன, நம்ம அந்த பர்ஜ் ஆப்ஷன்ல வந்து நம்ம ஒரு லோட் ரெக்வெஸ்ட் ஐடி பாஸ் பண்ணி தான் பர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம பிட்வீன் கொடுத்தும் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க கேட்டிருந்தது நம்ம ஒரு 3 monthsக்கு பிஃபோர் இருக்கிற எல்லா லோட் ரெக்வெஸ்ட் ஐடியுமே வந்து எனக்கு பர்ஜ் ஆகணும். அப்புறம் வந்து அந்த பர்ஜ் டேபிள்ல ஃபுல்லா ப்ராசஸ் ஆன லோட் ரெக்வெஸ்ட் ஐடி. இப்போ ஒரு சில லோட் ரெக்வெஸ்ட் ஐடியில நம்ம மல்டிபிள் இன்வாய்ஸஸ் வந்து என்டர் பண்ணிருப்போம். அதுல ஒரு 8 இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆயிருக்கும், 2 இது ரிஜெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு லோட் இன்வாய்ஸ்ல 10மே ப்ராசஸ் ஆயிருந்தா அந்த ஃபுல் இதையும் பர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே. அதுக்கு நாங்க தனியா query மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதி அது அந்த லோட் ரெக்வெஸ்ட் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணி நாங்க இது பர்ஜிங் கொடுத்தோம். சரி ஓகே. இது எதுக்கு தெரியுமா? மேக்ஸிமம் மெமரி இன் பைட்ஸ். இதுவும் வந்து அந்த ஆட்டோ இன்வாய்ஸ் ஃபைல் இருக்குல்ல, அதுல வர மெமரிக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். சம்டைம்ஸ் ஆட்டோ இன்வாய்ஸ் ஹியூஜ் டேட்டா இருந்தால் ஸ்லோ ஆகும். ஆனால் நான் இதுக்கும் எல்லா கம்பெனிலும் இந்த இந்த வேல்யூ தான் என்டர் பண்ணுவோம் இந்த செட்டப்க்கு. Enter a value that's the maximum number of records that you import multiplied by 1024. Okay. ஓகே நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மேக்ஸிமமா வந்து எவ்வளோ டேட்டா வரும் உள்ள அதுக்காக போல அதை வந்து 1024 மல்டிப்ளைடு பை இது வந்து லேட் சார்ஜஸ்க்கு. சப்போஸ் வந்து கஸ்டமர் யாராவது லேட்டாக பே பண்ணுறாங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம்ல ஏபியில், அதே மாதிரி இங்கே வந்து லேட் சார்ஜஸ்க்கு. ஸோ அந்த அசஸ் லேட் சார்ஜஸை எனேபிள் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் டைப் இன்வாய்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதோட எல்லாமே அதை நம்ம டிஃபால்ட்டாகவே இதெல்லாம் சிஸ்டமில் இருக்கும், அதெல்லாம் அப்படியே சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் எல்ஓயிலேருந்து. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டெலிவரி யூசிங் மெயில். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட், ஸோ அதை வந்து எந்த மெயிலேருந்து போனோம், ஃப்ரம் நேம் என்ன, ரிப்ளை டு மெயில் என்ன, அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கே க்ரியேட் பண்ணுறானுங்க. இது வந்து நம்ம ஆர்கல் தான் கொடுப்பான் இந்த ஐடியை. அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மெயில் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணுன்றது இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று, டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸ்க்கு ஒன்று. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக பில்லிங் அண்ட் ரெவன்யூவில் இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருமே இல்லையா? ஹலோ ஹலோ இல்ல ஓகே தான் ப்ரோ. இல்ல டாக்ஸுக்கு இது பண்றதுலாம் என்ன சொன்னீங்க? டாக்ஸ்லாம் தனியா நம்ம செட்டப்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆமாம், டாக்ஸ்ன்றது ஒரு தனி மாடியூல். ஓகேவா? இதில் வந்து டாக்ஸோட அக்கௌண்ட் கோடு தான் கொடுப்போம். டாக்ஸ் தனி மாடியூலில் தான் டாக்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டாக்ஸ் ரெஜியூமு, டாக்ஸ் ரேட்டு, டாக்ஸ் டைப்பு எல்லாமே. ஓகே. கேஷ் ப்ராசஸிங் நெக்ஸ்ட். கேஷ் ப்ராசஸிங்கில் வந்து ஆட்டோ கேஷ் ரூல் செட். ஃபஸ்ட்டு ஆட்டோ கேஷ் ரூல் செட்னா நம்மளோட ரிசிப்ட் எடுக்கிறோம்ல, அதை ஆட்டோவாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ஆட்டோ கேஷ் ரூல் செட். அதில் வந்து எந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஆகணும், இன்வாய்ஸ் நீ டேரெக்டாக ரிசிப்டோட மேட்ச் பண்ணிப்பியா, இல்லை வந்து எதாவது டியூ இன்வாய்ஸஸா, இல்லை வந்து லாக் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது தனியாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு எது பழைய டிரான்சாக்ஷனோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஆகிடும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரிசிப்ட், ஆட்டோ கேஷ் மூலியமாக வர ரிசிப்ட். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ரிசிப்ட்ஸ் பை ஃபஸ்ட்டு எதில் மேட்ச் பண்ணும், டிரான்சாக்ஷன் நம்பர், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபார்வர்டிங் பில்லம். ஸோ இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கேட்போம், நீ ரிசிப்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அந்த ரிசிப்டை வந்து அந்த இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எதை பேஸாக வைக்கிற, டிரான்சாக்ஷன் நம்பருன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நம்பர், இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஆர்டர் சொன்னோன்னா சேல்ஸ் ஆர்டர், அந்த மாதிரி ஒன்று நம்ம கேட்டு பண்ணுவோம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து டிரான்சாக்ஷன் நம்பரு, பேலன்ஸ் ஃபார்வர்ட் பில்லிங் நம்பர். நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் ஃபார்வர்ட் பில்லிங் நம்பர்லாம் கிடையாது. கான்ட்ராக்ட் நம்பர், பர்ச்சேஸ் ஆர்டர். பேலன்ஸ் ஃபார்வர்ட் பில்லிங் நம்பர்னா நம்மளோட பழைய சேல்ஸ் ஆர்டரில் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறதால அந்த சேல் ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகாது, அதுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்பருக்கு அகைன்ஸ்டாக 2 சேல்ஸ் ஆர்டர் அப்ளை பண்ணுப்பியா, அதுக்காக இது. ஓகே. ஹலோ ஹலோ
ஹலோ ப்ரோ, கேக்குதா? திவாகர் கேக்குதுக்கா. ஓகே ஓகே. அவங்களுக்கு செட்டப் இதாயிடுச்சு. என்ன புரியலக்கா? இல்ல இல்ல, அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. ஹலோ. ஓகே. கரண்ட் போயிடுச்சாங்க்கா, திருப்பி வராராம். ஓகே ஓகே. ஹலோ. ஓகே. ஸோ கேஷ் ப்ராசஸிங்கில் வந்து அந்த ரிசிப்ட் அப்ளை பண்ணுறது பார்த்தோம். கேட்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரியலைஸ்டு கெயின், ரியலைஸ்டு லாஸ். அந்த ரியலைஸ்டு கெயின், ரியலைஸ்டு லாஸ்லாம் எல்லா செட்டப்லேயும் இருக்கும். நம்ம ஃபாரின் கரன்சி பேமெண்ட்ஸோ ஃபாரின் கரன்சி ரிசிப்ட்ஸோ வந்து இது பண்ணுறோம். இந்த அலோ பேமெண்ட் டெலிஷன் இருக்குல்ல, இதுவும் அதே லாஜிக் தான். நீங்கள் ரிசிப்ட் ஏதாவது டெலீட் பண்ணோன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸில் பேசிக்காக வந்து நம்ம பில்லிங் அண்ட் ரெவன்யூ, நம்மளோட இன்வாய்ஸ் செட்டப்ஸும் அதுக்கப்புறம் ரிசிப்ட் செட்டப்ஸும் இருக்கும் காமனாக. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் டைப்ஸ், டிரான்சாக்ஷன் சோர்ஸ். டிரான்சாக்ஷன் டைப்ஸ்னா வந்து என்னன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும்? ஒன்று சேல்ஸு, இன்னொன்று சர்வீஸ். கரெக்டா? இப்போ இந்த டாடா மோட்டார்ஸில் வந்து நான் ஒன்று காரை சேல்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் காரை வந்து யாராவது சர்வீஸ் கூப்பிட்டாங்கன்னா காரை சர்வீஸ் பண்ணி காசு வாங்குவேன். அதுக்கப்புறம் சர்வீஸில் வந்து சர்வீஸ் பார்ட்ஸையும் நான் சிலதை வந்து விற்பேன். இப்போ காரை சர்வீஸ் விட்றாங்க, அதில் வந்து எதாவது மாற்றணும் அப்படின்னா பார்ட்ஸையும் நான் சர்வீஸ் பண்ணுவேன். கரெக்டாக? பார்ட்ஸையும் நான் விற்பேன். சேல் கரெக்டா? ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன்ஸ் தான் நான் வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து ரெகுலராக பண்ணுறது. இப்போ என்னோட டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து நான் வெறும் சேலுன்னு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் டைப் வச்சேன்னா என்னால் இந்த மூணு டிஃப்ரெண்ட்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. இப்போ நான் சேலுக்கு ரிப்போர்ட் ரன் பண்ணேன்னா 10 lakhs காட்டுதுன்னா, இந்த 10 lakhs வந்து நான் கார் விற்றதா, இல்லை சர்வீஸ் பண்ணி வந்ததா, இல்லை சேல் பார்ட்ஸை விற்று வந்ததானே தெரியாது. கரெக்டா? ஸோ நான் டிரான்சாக்ஷன் டைப்பில் என்ன பண்ணுவேன்னா, இந்த சேல்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப்பு, சர்வீசஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப்பு, சேல் ஆஃப் பார்ட்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப் வச்சேன்னா அந்தந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்தந்த டைப்பை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் காரை சேல்ஸ் பண்ணுறேன்னா இதை சூஸ் பண்ணுவேன். சர்வீஸ் இன்வாய்ஸ்னா இந்த டைப்பை சூஸ் பண்ணுவேன்.
ஏதாவது பார்ட்ஸை விற்கிறேன்னா இதை சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஈச் டிரான்சாக்ஷன் வந்து தனித்தனி டிஸ்டிங்விஷாக இருக்கும். என்னால் இந்த சேல்ஸ் இந்த டைப்புக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ ரிசீவபிள்ஸ் ஆயிருக்குன்னு என்னால் தனித்தனியாகவும் ட்ராக் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அதுக்கு தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் டைப். டிரான்சாக்ஷன் டைப் இல்லையா? ஓகே. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் லீகல் யூஸ் பண்ணோம்னா இந்த டைப்பை வந்து அந்த லீகல் என்டிட்டியில மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஜென்ரேட் பில். எஸ். ஹலோ, சொல்லுங்க ஜெயபாரதி. ப்ரோ உங்க ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ஓகே 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 ஓகே. ரெகுலர் இன்வாய்ஸ் அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்வாய்ஸ்க்கு கிரெடிட் மெமோ இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் மெமோவை இங்கே அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் 30 days நெட்டு. இந்த டிரான்சாக்ஷன் டைப் இன்வாய்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரைட்டும் இருக்குன்னா ஃப்ரைட் எனேபிள் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணோன்னா இதை செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் எந்த டிரான்சாக்ஷனும் போஸ்ட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் வச்சுருக்கோன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்டுனா இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் எதுவுமே இது பண்ண முடியாது, இன்ஆக்டிவ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுவீங்க, சைனு பாசிட்டிவா நெகட்டிவான்றதை இங்கே சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்வாய்ஸ்ன்றது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். இந்த கிரெடிட் மெமோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நெகட்டிவ்னு காட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தேன்னா இந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு என்ன ரெவன்யூ அக்கௌண்ட், என்ன ரிசீவபிள் அக்கௌண்ட், என்ன டேக்ஸு ஃப்ரைட்டு எல்லாமே இங்கே கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக பேசிக்கலி இப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கணும், இது ஒரு டிரான்சாக்ஷன் டைப். சேல்ஸ்க்குன்னு நீங்கள் ஒரு தனி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 41001. சர்வீஸ்க்குன்னு ஒரு தனி ஜிஎல் கோட் வச்சுருப்பீங்க கரெக்டா? ஓ, இப்போ நான் 3 டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணி அந்தந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு அந்தந்த ரெவன்யூ அக்கௌண்ட்டு ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துருவேன். விச் மீன்ஸ் தட் என்னால் வந்து சேல்ஸுக்கு தனியாக டேட்டா பார்த்துக்க முடியும், சர்வீஸ்க்கு தனியாக டேட்டா பார்த்துக்க முடியும், பார்ட்ஸுக்கும் தனியாக டேட்டா பார்த்துக்க முடியும். ஓகே புரியுதா? ஹலோ புரியுது ப்ரோ. அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப்பு, ஒரு ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட், ஒரு ரெவன்யூ அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஈச் இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இது மூணுத்துக்குமே தனித்தனியா இப்ப ரிசீவபிள்ஸ் ரெவென்யூ அக்கவுண்ட் இது பண்ணிருப்பாங்களா? நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்னேன். அது வந்து பியூரா பிஸ்னஸோட கால் தான். அது அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ இதில் வந்து என்ன ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டொமஸ்டிக்னு வச்சுருக்கான். ஸோ வந்து இது டொமஸ்டிக்கோட ரெவன்யூ. இதே இம்போர்ட் சேல்ஸ் இருந்துச்சுன்னா ரெவன்யூ இம்போர்ட்னு வச்சுருப்பான். அதை வந்து தனியாக யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு மட்டும்.
ஓகே, புரியுது. ரிசீவபிள்ஸ் வந்து இது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னு காமனாக வச்சுருக்காங்க. ஸோ அது நம்மளோட பிஸ்னஸோட ரெக்குமெண்ட்டை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டைப் வந்து நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸு ஒரு கிரெடிட் மெமோ கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது அப்போது இந்த சினாரியோக்கு வந்து நீங்கள் இப்போ நான் சேல்ஸ்ன்னு சொன்னேன்னா சேல்ஸில் 2 டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணுவீங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று, சேல்ஸ் கிரெடிட் மெமோ ஒன்று. சர்வீசஸ்ன்னு சொன்னோன்னா அதுக்கும் 2 சர்வீசஸ் இன்வாய்ஸஸ் ஒன்று, சர்வீசஸ் கிரெடிட் மெமோ ஒன்று. சேல் ஆஃப் பார்ட்ஸ்னா அதுக்கும் 2 கிரியேட் பண்ணுவீங்க. சேல் ஆஃப் பார்ட்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று, கிரெடிட் மெமோ ஒன்று. கரெக்டா? ஓகே ப்ரோ, இந்த ஏஆர் வர்றப்ப கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ கான்செப்ட் மட்டும் சொல்றீங்களா? இது எப்படி அதாவது ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் டெபிட் மெமோவும் சரி கிரெடிட் மெமோவும் சரி ஏஆர்லையும் ஏபிலையும் ஒரே எஃபெக்ட் தான். ஏபியில் நீங்கள் டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ போட்டிங்கன்னா உங்களோட சப்ளையர் பேலன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே சரியா? நீங்கள் ஆரக்கிளில் ஏஆரில் போட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர் பேலன்ஸ் வந்து கம்மியாகும். ரெண்டுமே சொல்ல டெபிட் மெமோ சொல்றீங்களா? பிரேக் ஆயிடுச்சு. ரெண்டுமே தான் சொல்கிறேன். நான் அந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல ஏஆர்ல, அப்போ நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன். ஒரு டெபிட் மெமோவை எப்படி வந்து இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே. ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட்ஸ் லெவலில் கிரியேட் பண்ணுறப்ப தனியாக 2 ரிப்போர்ட்டை நான் பிஃபோர் பண்ணியிருக்கேன். எனக்கு அது இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. டெபிட் மெமோக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணி டெபிட் கிரெடிட் மெமோக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணி. ஓகே, இல்லை அது ரெண்டுமே சேம் தான். நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து அந்த இன்வாய்ஸ் போடும்போது நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனலாக டெக்னிக்கலா? நீங்களும் டெக்னிக்கலா? ஹலோ, டெக்னிக்கல் ப்ரோ. ஹலோ, ஓ நீங்களும் டெக்னிக்கலா? ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நான் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் காட்டுறேன்.